Exercise 7.6, question number 2, fifth subdivision. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following functions. Fifth subdivision, f of x is equal to sin x cos x plus 5, where x belongs to the open interval 0 to pi. Find the intervals of monotonicities. நம்ம இன்டர்வல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 0லேருந்து 2πக்குள்ள. மோனோட்டானிசிட்டிஸ்னால் அந்த இன்டர்வல்ஸ்குள்ள the function increase ஆகுதா decrease ஆகுதான்றதை செக் பண்ணணும். And then you have to find the local extremum, local maximum value என்ன, local minimum value என்னங்கிறத இங்கே obtain பண்ணணும். Now let's see the solution. See, the function f of x is equal to sin x cos x plus 5. Sin x cos x plus 5. So, interval என்ன கொடுத்திருக்காங்க? x belongs to open interval 0 to pi. Okay, open interval 0 to pi. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி sin x cos x ரெண்டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. இதை நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, f of x which is equal to multiply and divide by 2 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். Okay, so sin x cos x plus 5. 2 sin x cos x நம்ம எப்படி எழுதலாம்? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி sin 2x divided by 2 அல்லது 1 by 2 plus 5. So this is f of x. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். f dash of x which is 1 by 2. sin ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos ஃபங்க்ஷன்றது வந்துடும். cos ஃபங்க்ஷன் அங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? 2x. அது அப்படியே வந்துடும். இப்போ 2xை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, 2 1s are 2. ஸோ 2. இங்கே 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. 2 and 2 will get cancel. So we have f dash of x is equal to cos 2x. f dash of x is equal to cos 2x. இப்போ critical number obtain பண்ணணும் அப்படின்னா put f dash of x is equal to 0. Put f dash of x is equal to 0. அதாவது cos 2x is equal to 0. And cos உடைய வேல்யூ எப்பெல்லாம் 0 ஆகும்? அதுவும் ஓப்பன் இன்டர்வல் 0லேருந்து 2πக்குள்ள. இதுக்கு கிராஃப் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, see this is x and y. This is origin. So cos உடைய ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் 1 வரைக்கும் போகும். அண்ட் இங்கே -1 வரைக்கும் வரும். ஓகே, லைக் திஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து π/2. அதாவது இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுற இடம்லாம் cos π/2 வேல்யூ 0ன்றது வரும். அண்ட் தென் அடுத்தது இது 3π/2. 3π/2லேயும் என்ன வரும்? 0ங்கிறது வரும். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல 5π/2ன்றது வரும். 5π/2. அடுத்தது 7π/2. ஸோ அப்போ காஸோடைய வேல்யூ எப்பெல்லாம் 0 ஆகும் அப்படின்னா இங்கே 2xன்னு இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் 0 ஆகுது? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. அதாவது π/2, 3π/2, 5π/2, 7π/2. ஸோ இது வரைக்கும் போதும். அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா 9π/2ங்கிறது வரும். 9π/2 வந்து தான் இங்கே 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும் போது 9π/4 டிவைட் பண்ணும் போது 2க்கு மேலே கிரேட்டர் ஆகிடும், 2πக்கு மேலே போயிடும். நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல் 0லேருந்து 2πக்குள்ள. ஸோ இந்த 4 கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் தான் நம்ம ஆப்டெயின் பண்ணியிருக்கோம். இன்னும் கிரிட்டிக்கல் நம்பர் ஆப்டெயின் பண்ணலை. 2ல் டிவைட் பண்ணணும். x is equal to 2வை ஒவ்வொரு நம்பரோடவும் டிவைட் பண்ணுறீங்க. x is equal to π/4 and 3π/4, 5π/4, 5π/4 and then 7π/4. So these are the 4 critical numbers we have obtained. இப்போ நம்பர் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் லைனில் இவங்க 0லேருந்து 2π வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்லாம் π/4, 3π/4, 5π/4 and then 7π/4. ஸோ இன்டர்வல்ஸை நம்ம இதில் பிரித்தோம் அப்படின்னா 0லேருந்து π/4 ஒரு இன்டர்வல் கிடைக்கும். π/4லேருந்து 3π/4
and 3 pi by 4ல இருந்து 5 pi by 4, 5 pi by 4ல இருந்து 7 pi by 4, 7 pi by 4ல இருந்து 2 pi. அப்போ டோட்டலாக 5 இன்டர்வல்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அந்த இன்டர்வல்ஸ்குள்ள ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்வல்ஸ், ஓகே. ஸோ முதல் இன்டர்வல்ஸ் என்ன? முதல் இன்டர்வல் என்ன? 0லேருந்து pi by 4, ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு f dash of x தான் நம்ம செக் பண்ண போகிறோம். cos 2x, f dash of xல நமக்கு என்ன வந்தது? cos 2x, ஓகே. இப்போது இந்த இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு இதை செக் பண்ணுறதுக்கு இன்னொன்றும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். லைக் this is x-axis and cos 2x, okay. x, y. ஸோ இங்கே உங்களுக்கு 0ங்கிறது வரும், இங்கே 90 டிகிரி, அண்ட் இந்த இடத்துல 180 டிகிரிங்கிறது வரும், அண்ட் இங்கே 270 டிகிரி, இது அகெயின் 360 டிகிரி, அண்ட் இந்த இடத்துல 450 டிகிரிங்கிறது வரும் செகண்ட் ரொட்டேஷனில், இங்கே 540 டிகிரிங்கிறது வரும், அண்ட் செகண்ட் ரொட்டேஷனில் இந்த இடம் 630 டிகிரி, அகெயின் 720 டிகிரி. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆல் சில்வர் டீ கப். அதாவது இங்கே எல்லா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவில் தான் இருக்கும். இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூவும் கொசிகன் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே டேன் வேல்யூ காட் வேல்யூ மட்டும்தான் பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ அதோடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் வேல்யூ மட்டும்தான் இங்கே பாசிட்டிவ், ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது காஸ். காஸ் எந்த குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறது டிசைட் பண்ண போகிறோம், ஓகே. இப்போ 0லேருந்து pi by 4, அதாவது 45 டிகிரி. இதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். x is equal to say 30 டிகிரி. x is equal to 30 டிகிரி, அதாவது 2 into 30, cos 60 டிகிரி. நமக்கு வேல்யூ முக்கியம் இல்லை, பாசிட்டிவா நெகட்டிவா. 60 டிகிரி லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அங்கே காஸோடைய வேல்யூ பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க? மோனோடானிசிட்டியில் இது இன்க்ரீசிங் அப்படின்னு எழுதுவீங்க, ஓகே. ஸோ அழகாக எழுதுங்க. நீங்கள் எழுதும் போது இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் 0 pi by 4, ஓப்பன் இன்டர்வல் 0 pi by 4ன்னு எழுதுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் pi by 4ல இருந்து அடுத்த கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம என்ன ஆப்டைன் பண்ணோம்? 3 pi by 4. Because 0 pi, pi by 4, 3 pi by 4, 5 pi by 4, 7 pi by 4. இந்த 4 கிரிட்டிக்கல் நம்பர் ஆப்டைன் பண்ணியிருக்கோம். pi by 4னா 45 டிகிரி, 3 pi by 4 அப்படிங்கிறது 135 டிகிரி, ஓகே. இங்கே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. சே x is equal to 50 டிகிரி எடுத்துக்கோங்க. x is equal to 50 அப்படின்னா இங்கே cos 2x, 2 into 50 100, cos 100. 100 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும் 100, ஓகே. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸோடைய வேல்யூ நெகட்டிவ். அப்போ இது என்னது? இது நெகட்டிவ். நீங்கள் இது கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணலாம். 135க்குள்ளே இதோடைய க்ளோஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க, 130ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே 113 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் 260ன்னு ஆகிடும். 130 to 2 is 260. 260ங்கிறது எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் காஸ் வேல்யூ நெகட்டிவ் தான், ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது, ஓகே. அண்ட் தென் 3 pi by 4லேருந்து 5 pi by 4, அதாவது 135 டிகிரியில் இருந்து 225 டிகிரி. சரி, இங்கேயும் நீங்கள் 140ங்கிறத எடுத்துக்கோங்களேன். x is equal to 140 டிகிரி. அப்போ y is equal to cos 2xல போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது, ஸோ இந்த இடத்துல போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 140ன்னு எடுத்திருக்கோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது என்ன ஆகும்? 280ன்னு ஆகிடும், ஓகே. 280 எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூலாம் பாசிட்டிவில் தான் இருக்கும், ஓகே. ஸோ பாசிட்டிவ் which is increasing. நீங்கள் இதை கூட செக் பண்ணலாம். 225க்கு க்ளோஸாக 220ன்னு இருக்குது. அது cos 2xல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 440, cos 440 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? cos 440 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவ் தான். ஸோ இது பாசிட்டிவ், அதனால இன்க்ரீசிங். நெக்ஸ்ட்டு 5 pi by 4லேருந்து 7 pi by 4.
அதாவது 225 டிகிரியில் இருந்து 7 pi by 4னா 315 டிகிரி. இது பைக்கு 180 divided by 4 டிவைட் பண்ணிவிட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 315ன்றது கிடைக்கும். இங்கே we can take x is equal to 230 degree, say 230. நம்ம f dash of xல என்ன பார்த்தோம்? f dash of xல cos 2xன்றதை பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் 230ங்கிறத போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 460ங்கிறது கிடைக்கும். cos 460. cos 460 எங்கே இருக்கும் பாருங்கள். எந்த குவாட்ரண்ட் cos 460ங்கிறது? ஓகே, 460ங்கிறது இங்கே இருக்கும். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் விச் இஸ் டிக்ரீஸிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் 7 pi by 4லேருந்து 2 pi. ஸோ இதோட நம்ம இன்டர்வல் முடியுது. 7 pi by 4னா 315 டிகிரி, 2 piனா 360 டிகிரி. இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சே 310ன்னு எடுத்துக்கோங்களேன். ஐ மீன் 320ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 315லேருந்து 360க்குள்ளே சே 320. அதில் காஸ் 2xல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காஸ் 640ன்னு ஆகிடும். 640 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் பாருங்கள். காஸ் 640 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக நெகட்டிவா? பாசிட்டிவ் தானே. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், அதாவது இன்க்ரீஸிங். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நமக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது வந்தது. ஓகே, இப்போது லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு நமக்கு தேவை. ஆல்ரெடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்? காஸ் 2xங்கிறத பார்த்தோம். காஸ் 2x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தேவை நமக்கு. அதனால எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆப்டைன் பண்ணிடலாம். காஸ் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் 2x. சைன் இங்கே பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அப்படியே எழுதிடுங்க. ஓகே, இப்போ 2xை மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 1s 2. அப்போ இது மைனஸ் 2 சைன் 2x. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? மைனஸ் 2 சைன் 2x. ஓகே, இங்கே இன்னொரு கிராஃபும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இப்போது இது செகண்ட் டெரிவேட்டிவ். நமக்கு ஆப்டைன் பண்ண 4 கிரிட்டிக்கல் நம்பரையும் இதில் போட்டு செக் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் பாசிட்டிவ் வருதோ, எங்கெல்லாம் லெஸ் தென் 0, எங்கெல்லாம் கிரேட்டர் தென் 0 வருதுன்றதை செக் பண்ண போகிறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் முதல் கிரிட்டிக்கல் நம்பர் பை பை 4, அதாவது மைனஸ் 2 சைன் 2 pi by 4. So 2 2s are. இது பாருங்கள் sin 90 வேல்யூ. sin 90 வேல்யூ 1 தானே. மைனஸ் 2 into 1 is மைனஸ் 2. அதாவது லெஸ் தென் 0. லெஸ் தென் 0ன்றது வந்ததுன்னா f attains local maximum. f attains local maximum. ஓகே, இப்போ நான் ஆல்டர்னேட்டிவாக தான் செக் பண்ண போகிறேன். நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் முதல் பை பை 4ன்றதை அப்டைன் பண்ணோம். அடுத்த கிரிட்டிக்கல் நம்பர் 3 pi by 4. பட் இங்கே நான் 5 pi by 4ன்றதை செக் பண்ண போகிறேன். ஓகே, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் பை பை 4. செகண்ட் டெரிவேட்டிவில் மைனஸ் 2 சைன் 2xன்னு இருந்தது இல்லையா? சைன் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் இங்கே 3 pi by 4 இல்லையா? செகண்ட் 5 pi by 4 செக் பண்ணிக்கலாம். 3 pi by 4 அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, 5 pi by 4. 2 இன்ட்டு இங்கே எக்ஸ், அதாவது சைன் 5 pi by 4. 2 2s are. சைன் 5 pi by 2ன்னு இருக்குது. மைனஸ் 2 சைன் 5 pi by 2. இதுக்கும் நீங்கள் கிராஃப் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதோடைய வேல்யூ எப்படி இருக்கும்ன்றத கிராஃபை வச்சே நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஓகே, கிராஃப் இப்படி தானே இருக்கும். சைன் எக்ஸ் கிராஃபு லைக் இது 0, இந்த இடம்லாம் 1. ஸோ இந்த இடம்லாம் 1, இங்கே மைனஸ் 1, இதுக்கு நேராக மைனஸ் 1. இது pi by 2, இந்த இடம் 3 pi by 2, அண்டு இது 5 pi by 2. ஸோ இடம் இல்லை. இது 7 pi by 2. அப்போ நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணணும்.
sin pi by 2க்கு நேராக பாருங்கள் 1. ஓகே, sin 3 pi by 2 இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா curve -1க்கு நேராக இருக்கும். அப்போ sin 3 pi by 2 வேல்யூலாம் -1. அடுத்தது 5 pi by 2 இங்கே இருக்குது 5 pi by 2. இதுக்கு நேராக curve பாருங்கள் 1. ஸோ இப்போ இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அப்போ sin 5 by 2க்கு 1ங்கிறது வரும். -2 into 1 which is -2 less than 0. அப்போ f attains local maximum. f attains local maximum. ஸோ நமக்கு 4 critical number கிடைச்சிருக்கு. pi by 4, 3 pi by 4, 5 pi by 4, 7 pi by 4. இப்போ நான் செகண்ட் டெரிவேட்டிவில் pi by 4ஐயும் 5 pi by 4ஐயும் தான் செக் பண்ணேன். லோக்கல் மேக்ஸிமம்ங்கிறது கிடைச்சது. அடுத்தது 3 pi by 4ஐ செக் பண்ண போகிறேன். ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவில் -2 sin 2x இல்லையா, 2x, எக்ஸுக்கு பதில் 3 pi by 4ஐ போட போகிறேன். 3 pi divided by 4. So 2 2s are -2 sin 3 pi by 2 -2 sin 3 pi divided by 2. So graphல எப்படி இருக்கும் பாருங்க, sin 3 pi by 2 இங்க இதுக்கு நேரா pi by 2. ஓகே, இது 3 pi by 2 -1, இது -1, இங்கெல்லாம் 1ன்றது வரும். ஓகே, இது pi by 2, இது 3 pi by 2. ஓகே, 3 pi by 2க்கு நேராக என்ன இருக்குது, -1. ஸோ -2 into -1 which is 2. ஓகே, ஸோ இதெல்லாம் pi by 2, இந்த இடம் 3 pi by 2. ஓகே, இது 5 pi by 2. ஸோ கிராஃப் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2ங்கிறது greater than 0. It attains local, f attains local minimum. f attains local minimum. அடுத்து critical number, நாலாவதாக நம்ம obtain பண்ண critical number 7 pi by 4. செகண்ட் டெரிவேட்டிவில் போட்டு செக் பண்ணுறோம். செகண்ட் டெரிவேட்டிவில் -2 sin 2x, எக்ஸுக்கு பதில் 7 pi by 4. அதாவது 2 2s are -2 into, இப்போ பாருங்கள் 7 pi by 2. ஸோ கிராஃபை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்படி இருக்கும் கிராஃபு, sin x கிராஃபு. இங்கெல்லாம் 1, இங்கே -1. ஸோ இதுக்கு நேராக pi by 2ங்கிறது வரும். ஓகே, which is 1. இங்கே 3 pi by 2 -1. இங்கே 5 pi by 2 which is 1. இங்கே 7 pi by 2. இதுக்கு நேராக பாருங்கள் curve, இதுக்கு நேராக -1. ஸோ -1 which is 2 which is greater than 0. Greater than 0னா local minimum. Therefore f attains local minimum. f attains local minimum. இப்போ நம்ம என்ன obtain பண்ண போகிறோம், f of xல கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம தான் எந்த கிரிட்டிக்கல் நம்பருக்கு அது லோக்கல் மேக்ஸிமமாக இருக்குது, லோக்கல் மினிமமாக இருக்குன்றத பார்த்துட்டோம். இப்போது f of x கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, sin x cos x plus 5. ஓகே, இப்போ முதல் கிரிட்டிக்கல் நம்பர் pi by 4. இதை தான் இங்கே செக் பண்ண போகிறேன். pi by 4க்கு நமக்கு லோக்கல் மேக்ஸிமம்ங்கிறது வந்தது. அதோடைய வேல்யூவை தான் இப்போ obtain பண்ண போகிறேன். sin pi by 4 cos pi by 4 plus 5. ஸோ உங்களுக்கு தெரியும் sin 45 1 by root 2, cos 45 1 by root 2. ஓகே, 1 by root 2 into 1 divided by root 2 plus 5. root 2 into root 2 எவ்வளோ, 2. அப்போ 1 by 2 plus 5. அதாவது 2 5s are 10, 10 plus 1 is 11. 11 divided by 2. ஸோ pi by 4 போது நம்ம என்னன்னு பார்த்தோம், கிரிட்டிக்கல் நம்பர் pi by 4 போது லோக்கல் மேக்ஸிமம்ன்றதை பார்த்தோம். therefore the local maximum value is 11 divided by 2. ரெண்டாவது கிரிட்டிக்கல் நம்பர் 3 pi by 4 தான், பட் நான் 5 pi by 4ன்றதை போட போகிறேன். பிகாஸ் அங்கெல்லாம் லோக்கல் மேக்ஸிமம்ங்கிறத obtain பண்ணோம் நாம. ஓகே, ஸோ அதே வேல்யூ தான் நமக்கு வரப்போகுது. f of 5 pi by 4. sin x கொஸ்டினில் f of x ஃபங்க்ஷன் என்ன இருந்தது, sin x cos x. sin 5 pi by 4 cos 5 pi by 4
plus 5 plus 5. ஓகே, இங்கே லோக்கல் மேக்ஸிமம் 5 பை பை 4 போது லோக்கல் மேக்ஸிமம் தான் அட்டைன் ஆச்சு செகண்ட் டெரிவேட்டிவில். ஓகே, சைன் இப்போ பாருங்கள் இங்கே 5 பை பை 4 இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி எழுத போகிறேன்? ஓகே, இங்கே பை பை 4 இங்கே பைன்னு போட்டுக்கிறேன். 4 பை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாதான் ஆட் பண்ணாதான் நமக்கு 5 பைங்கிறது கிடைக்கும். ஸோ 4 பை ப்ளஸ் பை விச் இஸ் 5 பை பை 4. அதே போல் இதையும் எழுதிக்கலாம். காஸ் பை ப்ளஸ் பை பை 4 ப்ளஸ் 5. சைன் 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது என்னது? சைன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதே போல் காஸ் 180 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் பை பை 4 ப்ளஸ் 5. ஸோ பாருங்கள் ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் மைனஸ்ங்கிறது வந்திருக்கு விச் இஸ் ப்ளஸ். சைன் 45 டிகிரி 1 பை ரூட் 2 இன்ட்டு 1 டிவைடட் பை ரூட் 2 ப்ளஸ் 5. ஸோ நம்ம பை பை 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வருது பாருங்கள். 1 by 2 plus 5. இது LCM எடுங்க. 11 divided by 2. Therefore, the local maximum value is the local maximum value is 11 divided by 2. இது என்னென்ன critical numberக்கு நம்ம obtain பண்ணோம்? pi by 4 and 3 pi by 4. அடுத்தது local minimum value. இதெல்லாம் எந்த critical numberல வந்ததுன்னா 3 pi by 4, 7 pi by 4. f of 3 pi by 4. f of x function questionல என்ன கொடுத்திருந்தாங்க? sin x cos x plus 5. அதாவது sin 3 pi by 4 cos 3 pi by 4 plus 5 which is sin. இப்போ இங்க இருக்கிற 3 pi by 4 எப்படி எழுதலாம்? pi by 4 இங்க பைன்றதை எழுதிக்கிறேன். இப்போ LCM எடுக்கும்போது 4 pi சப்ட்ராக்ட் பண்ணாதான் 3 பைங்கிறது கிடைக்குது. ஓகே, அதே போல தான் இதுவும் cos pi minus pi by 4 plus 5. sin 180 minus thetaங்கிறது sin theta. அப்போ sin thetaக்கு பதில் pi by 4. cos 180 minus theta. cos 180 minus theta is minus cos theta. So minus cos pi by 4 plus 5. ஸோ இங்கே மைனஸ் சைன்ன்றது இருக்குது. சைன் 45யும் 1 பை ரூட் 2 தான். காஸ் 45யும் 1 பை ரூட் 2 தான். அப்போ 1 பை 2 ப்ளஸ் 5. எல்சிஎம் எடுங்க. 2 5s are 10. 10 minus 1 is 9. ஸோ 9 divided by 2. ஸோ இங்கே நம்ம பார்த்த கிரிட்டிக்கல் நம்பர் 3 pi by 4. ஸோ இங்கே லோக்கல் மினிமம் வேல்யூ. Therefore, the local minimum value is 9 divided by 2. இது when x is equal to 3 pi by 4. அடுத்தது f of xல இங்கே லாஸ்ட்டாக பார்த்த கிரிட்டிக்கல் நம்பர் 7 pi by 4. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன? sin x cos x. அதாவது sin 7 pi by 4 cos 7 pi by 4 plus 5. இப்போ 7 pi by 4 எப்படி எழுதலான்னு பாருங்கள். sin இங்கே pi by 4ன்றதை எழுதிக்கிறேன். இங்கே 2 பைன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் 4 2s are 8. 8 pi minus pi is 7 pi divided by 4. இங்கே அதே போல் cos of 2 pi minus pi by 4 plus 5. ஓகே, இப்போ sin 360 minus theta. sin 360 minus thetaங்கிறது என்னது? மைனஸ் sin theta. அப்போ மைனஸ் sin thetaக்கு பதில் pi by 4. இங்கே cos 360 minus theta என்ன ஃபார்முலா? cos theta. அப்போ cos pi by 4 plus 5. ஸோ இங்கே மைனஸ் sin 45 cos 45. அது 1 by root 2 into 1 by root 2 is 1 by 2 plus 5. ஸோ இது LCM எடுங்க. 2 5s are 10. 10 minus 1 is 9. 9 divided by 2. So this is your local minimum value. Therefore, the local minimum value is 9 divided by 2. So pi by 4ன்ற critical numberக்கும் 3 pi by 4ங்கிற critical numberக்கும் நமக்கு local maximum value கிடைச்சது which is 11 divided by 2. 3 pi by 4க்கும் 7 pi by 4ன்ற critical numberக்கும்
நமக்கு கிடைச்சது லோக்கல் மினிமம் வேல்யூ which is 9 divided by 2. Thank you children.